தமிழ்நாட்டோட மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி. ஒவ்வொருத்தருக்கும் ஓகேங்களா, இனிமே பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கும் சேர்த்து தனிப்பட்ட ஒவ்வொருவரோட கடன் 1,28,934 ரூபாய். தாவேக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை உண்மையா? ஒரு மாநிலத்துக்கு எந்த வகையில் எல்லாம் வருமானம் வருகிறது? மத்திய அரசுகிட்ட இருந்து வர வேண்டிய நிதி ப்ராப்பரா தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா? தமிழ்நாடு இரட்டை இலக்க அடிப்படையில வளர்ச்சி கண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த கடன் அதிகமா? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோல பேச போறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. மாநிலத்துக்கு எந்த வகையில எல்லாம் நேரடி வருவாய் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மதுபான வரி, அதாவது டாஸ்மாக்ல இருந்து வர வருமானம். ரெண்டாவது மின் கட்டணம், அதன் மூலியமா வரக்கூடிய வருமானம். மூணாவது வாகன வரி, நீங்க ஆர்டிஓல டாக்ஸ் பே பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வருமானம். நான்காவது எஸ்ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டில இருந்து மாநிலங்களுக்கு வரக்கூடிய பங்கு. லாஸ்ட் கனிம வளம் அண்ட் காடு, அதாவது கல் மணல் அந்த வகையில இருந்து மாநிலத்துக்கு வரக்கூடிய வருமானங்கள். இதெல்லாம் மாநிலத்துக்கு நேரடியாக வரக்கூடிய வருமானம். ரெண்டாவது மத்திய அரசுகிட்ட இருந்து மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருமானம். ஒன்று ஜிஎஸ்டி வரி பகிர்வு, ஜிஎஸ்டி வசூல் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல ஒரு அமௌண்ட்டை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இது வரி பகிர்வு. அடுத்து மானியங்கள், மானியங்கள் மூலியமா மத்திய அரசுகிட்ட இருந்து மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருமானம். லாஸ்ட் சிஎஸ்எஸ் திட்டம், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, ஒரு ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீமுக்கு யூனியன் கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. மோஸ்ட்லி இது 60:40 இருக்கலாம், இல்லை 90:10 கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த அடிப்படையில் ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் யூனியன் கவர்மெண்ட் இருந்து வரக்கூடிய வருமானங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டின் நிதிக்குழு பங்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகியிருக்கு. அதாவது நீங்க 10வது நிதிக்குழுல 6.64% இருந்த அந்த பங்கு 16வது நிதிக்குழுல 4.097% ரெடியூஸ் ஆகியிருக்கு. இது கிட்டத்தட்ட 38% கம்மி. ஸோ நம்ம நிதிக்குழு அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட நிதியில இருந்து ஒரு பகுதியை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அது 41% எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து 41% சொல்லியிருக்காங்க. ஆனா செஸ் அண்ட் சர்சார்ஜ் இதுல சேராது அப்படிங்கிறதால உங்களுக்கு கரெக்டா 41% கிடைக்கிறது இல்லை. 24-25K 33%, அரௌண்ட் 33% தான் நீங்க மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கடந்த ஆட்சியில சிஎம் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதுல தமிழ்நாட்டோட பங்கு அரௌண்ட் 4.1% அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க பேசப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு கம்மியா இருக்கு, கம்மியா ஒதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். தமிழ்நாடு ஒரு டோனார் ஸ்டேட், அதாவது வளர்ந்த மாநிலம், அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஆனா ரிட்டர்னா நமக்கு வர்றது மிக கம்மியான அமௌண்ட். இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ந்த ஒரு மாநிலம், அவங்களுக்கு அட் த சேம் டைம் அங்க மக்கள் தொகையும் கம்மியா இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய வாதம். இந்த பக்கம் நீங்க ஊபி பீகார்லாம் போனீங்க அப்படின்னா மக்கள் தொகையும் அதிகமா இருக்கு, அவங்கள்ட்ட வளர்ச்சியும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு அதிகமான தொகை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை யூனியன் கவர்மெண்ட் வைக்குது. இது கேட்க நல்லா இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு அதிகமா வரி செலுத்துவோம், ஆனா ரிட்டர்ன் இங்க கம்மியா தான் வரும் அப்படின்னா எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற கேள்வி இங்க ஏற்கனவே ஆண்டா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் யூனியன் கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஒரு அடிப்படையை, இந்த ஒரு தன்மையை டிவிகே கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணாம இந்த வெள்ளை அறிக்கை தயார் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உருவாகி இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டின் பங்கு வரலாறு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 10வது நிதிக்குழு இந்த காலம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1995 to 2000 இந்த காலம் தான் 10வது நிதிக்குழு. அப்போ 6.64% அமௌண்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. 11வது நிதிக்குழு 2000ல இருந்து 2005 அப்ப எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 5.38%. 13வது நிதிக்குழு 2010 to 2015 அப்ப எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 4.97%. 15வது நிதிக்குழுல 4.07% ஒதுக்கி இருக்காங்க. இது 2021 to 2026. 16வது நிதிக்குழு 2026ல இருந்து 2031 இங்க 4.097% தான் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ மத்திய அரசு நமக்கு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் கண்டினியூஸா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இவ்வளவு கம்மியா மணி ஒதுக்கீடு செஞ்சா
இங்க இருக்க மக்கள் நல திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு எப்படி பணம் எடுத்து செலவு செய்ய முடியும்? இது வெறும் திமுக, அதிமுக, தாவேகான்னு மட்டும் பார்க்காம மத்திய அரசு விசஸ் மாநில அரசு அப்படின்னு பார்க்கணும். இப்ப மாநில அரசுக்கு இப்படி வருவாய் வந்து குறைவா இருந்துச்சு, அதாவது வரி பகிர்வு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மாநில அரசு ஆப்வியஸ்லி கடன் வாங்கத்தான் செய்யும். இன்னைக்கு இருக்க தாவேகா அரசுக்கும் இதே ஸ்டேஜை வந்து பிஜேபி கையாண்டால் தாவேகா அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீம் மக்கள் நல திட்டங்களான மாசம் 2500 ரூபாய் 6 சிலிண்டர் இப்படி பல விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை செய்வதற்கும் இப்ப இருக்க தாவேகா அரசு கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதாவது மத்திய அரசு கேட்டுக்கொண்டதன்படி இங்க மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்த மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதல் இடம். ஓகேங்களா? சவுத் சைடு உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கம்மியா இருக்கும். சவுத்லையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கம்மியா இருக்கும். ஸோ மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சு இருக்கிற அந்த மேன் பவரை வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி டாக்ஸ் கட்டி இரட்டை இலக்க எண் கொண்ட இரட்டை இலக்க வளர்ச்சி கொண்ட எக்கனாமிக் ஸ்டேட்டா வந்து இங்க தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு. அதுக்கு மத்திய அரசு கம்மியான நிதி தான் கொடுக்கும் அப்படின்னா இது வந்து உங்க பேச்சை கேட்டதுக்கான பெனால்ட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டோட மொத்த கடன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 லட்சம் கோடி சொல்லியிருக்காங்க. இதுல அரசு துறை நிறுவனங்களுக்கான கடனையும் சேர்க்கும் போது 13.18 லட்சம் கோடி உருவாகி இருக்கு. தமிழ்நாட்டோட வருவாய் இழப்பு 78,324 கோடியா உயர்ந்திருக்கு. இதுல ஜிஎஸ்டிபி 5.45% குறைஞ்சிருக்கு. இது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத அளவுக்கு மிக குறைவான அமௌண்ட். 5.45% வந்து இந்த ஜிஎஸ்டிபி குறைஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய விஷயமானா எஸ், ஆமா, கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். இப்போ கோவிட் காலம் 2020 to 2021 தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு இருந்துச்சு? 5.13 லட்சம் கோடி இருந்துச்சு. நல்லா யோசிப்போம். கோவிட் காலம் இங்க வந்து லாக்டவுன் இருந்துச்சு, யாரும் பெருசா வேலைக்கு போகல, பணப்புழக்கம் அங்க கம்மியா இருந்துச்சு. எல்லா மாநிலங்களும் கடன் வாங்கி தான் இங்க வந்து ஸ்டேட்டை வந்து ரன் பண்ணக்கூடிய நிலைமை உருவாச்சு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் கடன் வாங்கி தான் மாநிலங்களை ரன் பண்ணக்கூடிய நிலைமை உருவானது அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிவிகே கவர்மெண்ட் அந்த கோவிட் காலம் அந்த பீரியட்ல இருந்து தான் இவங்க வந்து இந்த வெள்ளை அறிக்கைக்கான தகவலை எடுத்திருக்காங்க. 2021-22 அது 6 லட்சம் கோடியா உருவாச்சு. 2022-23 6.80 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. 2023-24 7.30 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. 2024-25 8.50 லட்சம் கோடியா அதிகரிச்சது. 2025-26 10 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த வந்து 5 வருஷத்துல வந்து கடன் வந்து பாத்தீங்கன்னா 5.13 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. ஈவன் தோ நம்ம வந்து ஸ்டேட்டை ரன் பண்ண கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த கடன் சுமை அதிகமாக தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு மிக முக்கியமான காரணங்களா நம்ம பார்க்க வேண்டியது போக்குவரத்து துறையில அனைத்து மகளிருக்குமான பேருந்து இலவசம் அப்படின்னு சொன்னது ஒண்ணு. 2வது மாசம் 10,000 வந்து மகளிருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2வது மாணவர்களுக்கு மாதம் 1000, மாணவிகளுக்கு மாதம் 1000 அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க கடனா தான் வந்திருக்கு. இப்போ இத கடன் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா, இல்ல இவங்களோட வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு 2 விஷயத்தையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க ஒவ்வொருத்தருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதனால இத கடனா தான் பார்க்கணுமா அப்படிங்கிறதையும், இல்ல இதன் மூலியமா இங்க மாணவ மாணவிகள் பெண்களுக்கான வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பொதுவா வைக்கிறேன். யாருக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. இதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னங்க இருக்கு அப்படின்னா, கடன் வளர்ச்சி விகிதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 14.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2வது ஜிஎஸ்டிபி பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 11% வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மூலதன வளர்ச்சி விகிதம் 8.3% அதிகரிச்சிருக்கு. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து வருவாயை விட செலவினம் வந்து மிக அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்கு, ஆனா செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நார்மலாவே கடன் வாங்கி செலவு பண்ணுவோம்ல. இப்போ நம்ம செலவினத்தை குறைக்கணும். செலவினம் என்னென்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பாட்டு, ஒரு செலவுக்கான ஒரு பாட்டு. இப்போ இதை வந்து நீங்க செலவா பார்க்கலாமா, இல்லை மக்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் உங்க பார்வைக்கே நம்ம வந்து விடுவோம். அதாவது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, டிவிகே கவர்மெண்ட் ஜிஎஸ்டிபி வளர்ந்தும் இங்க வந்து கடன் சுமை குறையல அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்றோம், வருவாயை தாண்டி செலவினம் அதிகமாகும் போது கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. சரி, அப்போ இந்த ஜிஎஸ்டிபி நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு.
முன்னாடிலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் வருமானமாக இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அனைத்து வருமானமும் எங்க போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அங்கிருந்து அவங்க என்ன பண்ணணும், ஜிஎஸ்டியில ஒரு பகுதியை டிவைட் பண்ணி அதை ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூல். ஆனா அதை யூனியன் கவர்மெண்ட் ப்ராப்பரா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்க கண்டினியூஸா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி இழப்பீடு அப்படிங்கிற ஒரு தொகையை வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. 2017 2022 வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்த மத்திய அரசு 2022 அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ இப்போ இங்க மாநில அரசுக்கான வருவாய் தடைப்பட்டு இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் மிக முக்கியமான விஷயம், அதை நம்ம கவனிச்சாகணும். ஸோ இதன் மூலம் தமிழ்நாடு ஆண்டுக்கு 15,000 18,000 கோடி வருவாயை இழக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். இதை வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் ஜிஎஸ்டி இழப்பீடு வந்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, இது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்தோட வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு. இப்போ வட்டி செலவு விசஸ் மூலதன செலவு அப்படின்னு 2 விஷயங்களை பார்க்க போறோம். வட்டி செலவு தமிழ்நாட்டுக்கு 67,050 கோடியா இருக்கு. அதே நீங்க மூலதன செலவு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 50,911 கோடியா இருக்கு. மீன்ஸ் ₹1 மூலதன செலவு இருந்துச்சு அப்படின்னா 1.32 வட்டி செலவு இருக்கு. ஸோ ₹1 1 தட் மீன்ஸ் ₹1 ₹1.32 இங்க வந்து டாக்ஸா போகுது, வட்டி செலவா போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதாவது வட்டி கட்டியே இங்க வந்து அழியக்கூடிய நிலையில தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் டிவிகே கவர்மெண்ட் வைக்கிறாங்க. இது வந்து கவலை அளிக்கக்கூடிய விஷயமானா அப்சல்யூட்லி இது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நலத்திட்டங்கள் அப்படிங்கிற நேம்ல வந்து மிக அதிகமா வந்து திமுக அரசு கடந்த ஆட்சியில வந்து செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கும். இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஒரு 4 ஸ்டேட்டை வந்து கம்பேர் பண்ணாங்க பாத்தீங்களா, 3 ஸ்டேட்டை தமிழ்நாட்டோட. அதுல மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 10.3% வட்டி வந்து செலவு பண்ணிட்டு இருக்கு. குஜராத் எடுத்தீங்க அப்படின்னா 12% கொடுக்குது. தாவேகா நிதியமைச்சர் மரிய வில்சன் கொடுத்த வெள்ளை அறிக்கையில எதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். கடன் ரெட்டிப்பு 5.13 லட்சம் கோடியா இருந்தது 10 லட்சம் கோடியா அதிகமாகியிருக்கு, அது உண்மை. வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியா இருக்குன்னு சொன்னாங்க, அது உண்மை. ஜிஎஸ்டிபி நிதி ஓகேங்களா 5.93% இருந்து 5.45% கம்மியாகி இருக்கு, அது உண்மை. நிதி பற்றாக்குறை மீறல் ஓகேங்களா 2025-26 3.77% சொல்லியிருக்காங்க, அது உண்மை. வட்டி கிரேட்டர் தென் ஓகே மூலதன செலவை விட வட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, அது உண்மை. நிதிக்குழு பங்கீடு 6.64% இருந்து 4.097% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் உண்மை. ஸோ இப்போ இதுல முழுமையா சொல்லாதது என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல சொல்லியிருக்கோம், அதே பாயிண்ட்ஸை தான் இப்போ ரிப்பீட் பண்ண போறோம். 2020-2021 இந்த நிதியாண்டு தான் அடிப்படை ஆண்டு. ஏன்னா அங்கிருந்து தான் இந்த கணக்கு எடுத்திருக்காங்க. அந்த இடம் வந்து கோவிட் உச்சத்துல இருந்த காலம் ஓகேங்களா. அப்பயே தமிழ்நாட்டோட வருவாய் பற்றாக்குறை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 62,326 கோடி. இப்போ இந்த தகவலை நம்ம என்ன பண்ண போறோம், கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த 2 ஸ்டேட்டோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். 2020-21 கடன் ஜிஎஸ்டிபி ஓகேங்களா தமிழ்நாடுல 26% இருக்கு. 2025-26 கடன் வந்து 28.3% அதிகமாகி இருக்கு. அதாவது 2.3% இங்க அதிகமாகி இருக்கு. கர்நாடகா எடுத்தீங்க அப்படின்னா 2020-21 22%, 2025-26 23.4%, இங்க 1.4% அதிகமாகி இருக்கு. மகாராஷ்டிரால 18% இருந்துச்சு எப்போ 2020 இருந்து 2021 வரைக்கும். 25-26 என்ன இருக்கு அப்படின்னா 19.7% அதிகமாகி இருக்கு. 19.7%, அதாவது 1.7% அதிகமாகி இருக்கு. ஸோ 3 ஸ்டேட்லயுமே அதிகமாகி இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அதிகமாகி இருக்கு. அட் த சேம் டைம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுகிட்ட இருந்து வர வேண்டிய பணம் குறைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோலயே பேசியிருக்கோம். அந்த பாயிண்ட்டையும் இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ கட்டமைப்பு சிக்கல் விசஸ் கொள்கை தேர்வு ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடை பார்க்க போறோம். இந்த கட்டமைப்பு சிக்கல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து மாநிலங்களுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும்.
2017 மாநில வரி அதிகாரம் குறைந்தது. இது அனைவருக்கும் பொதுவான பிரச்சனையா மாறுச்சு. நிதிக்குழுவோட அந்த சூத்திரம், அதாவது ஃபார்முலா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ச்சி அடைந்த மாநிலத்துக்கு வந்து கம்மியான நிதியை கொடுத்தாங்க. இதே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏன்னா மக்கள் தொகையை குறைச்சதுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பெனால்டி அவசியம்தான் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ரெண்டாவது, மக்கள் இயக்கவியல், அதாவது குழந்தை மரணம் குறைந்தது. ஓகேங்களா, தட் மீன்ஸ் இங்கே மெடிக்கலி நம்ம வந்து அட்வான்டேஜ் ஸ்டேஜ், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த ஸ்டேஜ், ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ஸ்டேஜில் நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம். கல்வி மேம்படுத்தப்பட்டிருக்கு. நிதிக்குழு பங்கு குறைந்திருக்கு. ஓகேங்களா, நிதிக்குழு பங்கு குறைந்த இந்த டைமிங்ல கல்வி மேம்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் வந்து மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். டான்ஜெட்கோ சிக்கல், பல தசாப்தங்களாக உருவான கட்டமைப்பில் ஏற்பட்ட நட்டம். அது வந்து இந்த கடந்த 5 வருஷத்துக்கு மட்டும் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. கோவிட் தாக்கம் 2020-21 அனைத்து மாநிலங்களும் பாதிக்கப்பட்டுச்சு இதனால. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கட்டமைப்பு சிக்கல். கொள்கை தேர்வுகள், அது என்னன்னு பார்க்கலாம். புதிய திட்டங்கள் பண்ணியிருக்கோம். வருவாய் ஈடு செய்யாமல் 25,000 கோடிக்கு வரவு செலவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. சரி, இப்போ டான்ஜெட்கோ மட்டும் தனியா பார்க்கலாமா. டான்ஜெட்கோல டிஎன் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் 1,07,365 கோடி, டிஎன் ஜெனரேஷன் கார்பரேஷன் 1,03,128 கோடி, டிஎன் கிரீன் எனர்ஜி 5,672 கோடி, டிஎன் டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா 30,965 கோடி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்க்கு இலவச மின்சாரம் கொடுத்தது, பிளஸ் வந்து குறைந்த தொழில்துறை விலை. ஓகேங்களா, அதாவது பல தசாப்தங்களாக உருவான நட்டம் இது. நம்ம ஆரம்பத்துல இருந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கிருந்து வந்த நட்டம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த வருவாய் இழப்பீடு எல்லாம் சொல்லியாச்சு. இது காமன் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ். இங்க வந்து மத்திய அரசோட நிதி பங்கீடு, வரி பகிர்வு எல்லாமே குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதை தாண்டி பல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வரும்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் மாற்றம், அதாவது வரும் காலத்தின் சவால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வயதான மக்கள் தொகை. ஓகேங்களா, தமிழ்நாட்டுல முதியோர் மக்கள் தொகை வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 71.7% இந்தியாவிலேயே அதிகம். ஏன் அப்படின்னா இங்க வந்து குழந்தை பிறப்பு கம்மியா இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் இங்க மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை வந்து தமிழ்நாடு மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகம் முதியோர் மக்கள் தொகை வளர்ச்சி 71.7%. கர்நாடகால அது 56.3%. பாருங்க, செகண்ட் பிளேஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்குமே எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 18% டிஃபரன்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரா 50%, இந்திய சராசரியா 56%, நம்ம வந்து 71% இருக்கோம். ஸோ இங்க தமிழ்நாட்டுல குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக்கப்படணும் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு பெற்றோரும் வந்து 3 குழந்தைகள் வரை வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இப்ப பேசப்பட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம், ஏன்னா அது மக்கள் மைண்ட் செட்ல இருந்து அதை மாறணும். அது மாறுச்சு அப்படின்னா தான் அது வந்து பாசிபிள். 2031 என்ன நிலை இருக்கும்? ஓகேங்களா, முதியவர்களின் பங்கு 10.6% 2011 இருந்துச்சு. அது 2031 18.2% மாறும். உழைக்கும் வயதினர் அப்படின்னா 15 to 59 போட்டிருக்காங்க. 2021 66.4% இருக்கு. இது 2036 63.6% குறையும். ஏன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து குழந்தை பிறப்பு விகிதம் குறைவா இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதனால இந்த விகிதம் வந்து உங்களுக்கு ரெடியூஸாக தான் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏஜ் ஆகி உயிரிழக்க நேரிடும், மரணம் அடைவாங்க. அப்போ நமக்கு வந்து குழந்தை பிறப்பு விகிதமும் இங்க கம்மியா இருக்கு. அப்படின் போது உழைக்கும் வர்க்கத்தினர் விகிதம் இங்க குறையத்தான் செய்யும். 2100 தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 48% முதியவராக இருப்பார்கள். இதே நிலை நீடித்தால், ஓகேங்களா, குழந்தை பிறப்பு நமக்கு இதே அளவை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 2100 மக்கள் தொகையில் 48% வந்து முதியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் மேன் பவர் வந்து கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகியிருக்கும். ஓகே, உங்களுக்கு உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து கம்மியாகிறாங்க அப்படின்னா வரி செலுத்துபவர்கள் எண்ணிக்கையும் கம்மியாகும்.
ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக்கலா மிகப்பெரிய டேமேஜை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். அதனால இப்பையில இருந்தே நிதி சீரமைப்பு விஷயத்திலேயே நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அட் த சேம் டைம் மக்கள் தொகை விஷயத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை மிக மோசமாக போகும். தமிழ்நாட்டை இந்தியாவில் தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷனை பற்றி கவலையே படாத யூனியன் கவர்மெண்ட் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. டீலிமிட்டேஷன்லாம் அதோட பேசிக்ஸ் தான். ஸோ தாவேகா அரசு வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கை எந்தவித பொய்யும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை வந்து ஸ்லைட்டாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வேல்யூவாக கொடுக்க வேண்டிய இடத்த பர்சன்டேஜாக கொடுக்குறாங்க. எப்படி பர்சன்டேஜாக கொடுத்தா அதிகமாக தெரியுமா, இல்லை வேல்யூவாக கொடுத்தா அதிகமாக தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து தாவேகா அரசு வந்து கொஞ்சம் அழகாக கையாண்டிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு 15 to 20 வருஷ கணக்கில் இருக்கணும். ஆனால் இவங்க கடந்த 5 வருஷத்தை மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்க வந்து வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் திமுக கவர்மெண்ட்டை மட்டும் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இஷ்யூ. இப்போ நீங்க வந்து மேபி தாவேக ஆதரவாளர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து என்னைய கூட நீங்க திட்டலாம். ஆனா மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை என்றால் தாவேக அரசாலும் எந்த விதமான நலத்திட்டங்களும் செய்ய முடியாது. அதையும் மீறி செஞ்சா கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டோட கடன் அதிகமாகும் அப்படிங்கிற உண்மையை நீங்க வந்து இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.